தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவருமான நடிகர் விஜய் தனது கோட் படக்குழுவுடன் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள விஜயகாந்தின் இல்லத்தில் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்துள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் லியோ படத்திற்கு பிறகு தி கிரேட்டஸ்ட் ஆப் ஆல் டைம் அதாவது கோட் என்கிற படத்தில் நடித்துள்ளார். வெங்கட் பிரபு இயக்கியுள்ள இந்த படத்தில் சினேகா, பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல், மோகன், லைலா உட்பட பலர் நடித்திருக்கிறார்கள். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் பிரமாண்டமாக தயாரித்துள்ளது. இதற்கு முன்பு வெளியான கோட் படத்தின் ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்திருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோட் படத்தில் நடிகர் விஜயகாந்த் நடித்துள்ளதாக தகவல்கள் வெளியானது. அவரது காட்சிகள் AI டெக்னாலஜி மூலம் உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்டது. விஜயகாந்த் மறைவுக்கு பின் அவர் திரையில் மீண்டும் வருகிறார் என்பதால் கோட் படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்தது. விஜயகாந்தின் மனைவி பிரேமலதாவும் இது குறித்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். AI டெக்னாலஜி மூலம் விஜயகாந்தை படத்தில் நடிக்க வைக்க எங்களிடம் அனுமதி பெற வேண்டும். இதுவரை யாரும் எங்களிடம் அனுமதி பெறவில்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார். அவரின் இந்த அறிவிப்பினால் கோட் படத்தில் விஜயகாந்த் இருக்கிறாரா இல்லையா என்பது குறித்து கேள்விகள் எழுந்த நிலையில் சமீபத்தில் வெளியான முன்னோட்டத்திலும் இது குறித்து எந்த காட்சிகளும் இல்லை. இது குறித்து இயக்குனர் வெங்கட் பிரபுவிடம் கேட்டபோது அவரும் பதில் சொல்ல மறுத்துவிட்டதால் ரசிகர்கள் மத்தியில் குழப்பம் நீடித்து வந்த நிலையில் தற்போது நடிகர் விஜய், இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ஆகியோர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதாவை அவரது இல்லத்தில் சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பு தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் கோட் படத்தில் விஜயகாந்த் இருக்கிறார். அதன் காரணமாகத்தான் விஜய் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்துள்ளார் என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர். இதனால் கோட் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.